ஏய் லில்லியே காணோம் ரொம்ப நேரமா எங்க? அவளுக்கு ஃபீவராப்பா, அதான் வர முடியலன்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்கா. கூட்டு பார்த்தா வரவே இல்லை. மழையில ஆட்டம் போட்டு இருப்பா போல இருக்கு. ஏய் கார்த்திகை தீபம் வருதுப்பா. நம்ம அகல் விளக்குலாம் எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ணி வைக்கலாம். அப்படியே பெயிண்ட் பண்ணியும் வைக்கலாம், நல்லா இருக்கும் தீபம் ஏத்தாக்குள்ள. ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான்ப்பா இருக்கு. பெயிண்ட் மட்டும் பண்ணா போதும். பெயிண்ட் பண்ணிட்டுன்னா விளக்க சூப்பராக ஏற்றிக்கலாம். பெயிண்ட் ப்ரஷ்ஷு அகல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. பெயிண்ட் பண்ணுங்கப்பா. உள்ளுக்குள்ள அந்த பூ இருக்குல்ல, அதுக்கு மட்டும் தனி கலர் கொடுங்க. உள்ள ரெட் கலரை எடுத்து அந்த பூவுக்கு மட்டும் தனியாக அடிச்சுக்கலாம். அது டிஃப்ரெண்ட்டாக தெரியணும்ல, அதுக்கேற்ற அந்த ரெட் கலர் அடிச்சுக்கும். நாங்களும் வரோம்ப்பா. நீங்கள் சூப்பராக பெயிண்ட் பண்ணுறீங்க, நானுங்களுமே வரோம். எங்கள் வீட்லேயும் அகல்லாம் இருக்குது, எடுத்துகிட்டு வரோம்ப்பா. இந்தாங்கப்பா, எங்கள் வீட்லேயும் இருந்த அகல் எங்கள் அம்மா கொடுத்து வந்தாங்க. போன வருஷத்து அகல் தான், புதுசாக இனிமேல் தான் வாங்குவாங்க. இதை பெயிண்ட் பண்ணி கொடுங்க. இல்லை பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷு கொடுங்க, நாங்களே பண்ணிக்கிறோம். இல்லை நாங்களே பண்ணி தரோம். உள்ள ரெட் கலர் கொடுத்தாச்சு, மேலே எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். போன வருஷம் ஏற்றின அகுல் போல இருக்கே, மேலெல்லாம் பிளாக் கலராக தெரியுது. ஆனால் பெயிண்ட் அடித்த உடனே பாரு எல்லாமே மறைஞ்சி போச்சு, அழகாகவும் இருக்கு. இந்த நடுவில் மட்டும் உள்ள சின்னதாக எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே கலர் மாதிரியே இருக்கு. நடுவில் அந்த அங்கே மட்டும் கொடுத்தாச்சு. பூவுக்கும் எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே கலர் மாதிரியே இருக்குது. ஃபஸ்ட்டில் ரெட் கலர் கொடுத்த பார்த்தோம், நல்லா இல்லை, ஒரே சேம் கலராக தெரியுது. சரிப்பா அப்படி தான் கொடு, அதுதான் நல்லா தெரியும். ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருந்தா இன்னும் பளிச்சுட்டு அழகாக இருந்திருக்கும். சின்னதாக ரெட் கலரில் சிகப்பு வைப்போம்ல, அந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வச்சுக்கலாம். எடையே வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சின்னதாக எடையே வைங்க. இன்னும் கொஞ்சம் எடையே வைங்க. அடுத்து க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். அந்த அகலுக்கு உள்ள அந்த பூ இருக்கு மட்டும் க்ரீன் கலர். உள்ளுக்குள்ளே ஃபுல்லாமே க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். மேலே எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். இதுக்கு பிரைட்டான எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். அதுவே டிம் ஆயிடுச்சு, இதுக்கு பிரைட்டாக கொடுத்துக்கலாம். இதுக்கு லைட் ப்ளூ எடுத்துக்கலாம். சின்னதாக அதே மாதிரி, இல்லைன்னா ஒரு கோடு மாதிரியே இழுத்துக்கலாம். சேமாக பண்ண தேவையில்ல, சின்னதாக கோடு மாதிரி. ரொம்ப டிம்மாக தெரியுது, ஆனால் பெயிண்ட் கூட இன்னொரு பெயிண்ட் பண்ணக்குள்ள அப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கு எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். இன்னொரு அகலுக்கு மேலே மட்டும் வேறு கலர் கொடுங்க. உள்ளே நல்லா தான் இருக்குது, எல்லோ கலரு ப்ரைட்டாகவும் இருக்குது. வேறு கலர் ஒன்று கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் போல இருக்குது. இது லைட்டாக காயிட்டோம். இந்த விளக்குக்கு கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் எடுத்து இந்த ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா அழகாக இருக்கும். அப்படி தான் நல்லா பண்ணு, சூப்பராக தான் இருக்குது, பண்ணு. இந்த விளக்குக்கும் எதுனா வேறு மாதிரி பண்ணு, வேறு கலர் கொடு. ஆனால் அதுவே ஏற்கனவே ஒயிட் மாதிரியே தெரியுது, அந்த லைட் ப்ளூ. இதுக்கு மேலே எல்லோ கலர் கொடுத்துக்கலாம், சைடில் சின்ன கோடு மாதிரி. ஆனால் உள்ள க்ரீன் கலர் தான், பளிச்சுன்னு இல்லை. இன்னும் கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த க்ரீன் கலர் உள்ள பளிச்சுனே தெரியல. ஆமாப்பா, வேறு எதனா க்ரீன் கொடுக்கலாம். இந்த எல்லோவுக்கு குங்கும கலர் கொடுத்துக்கலாம், மெரூன் கலர்.
கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இது எல்லாம் சூப்பராக இருக்குப்பா. இதுக்கு நடுவில் ஒயிட் கொடுங்கப்பா. அந்த ஃபெஸ்டிவலுக்கு கொடுத்தீங்களா அதே மாதிரி ஒயிட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆமாம், எனக்கு கூட அப்படி தான் தோணுது. ஒயிட் தான் நல்லா இருக்குது. ரெட்டுக்கு ஒயிட் நல்லா இருக்குது. ஒயிட் கொடுக்கக்குள்ளே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஒயிட்டே கொடுங்க. சூப்பராக இருக்குது. இப்போ வாவ், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் அகல் விளக்குறதா செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். டிசைனாக அழகாக கலர் போட்டால். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஓகேவா? எல்லாம் கார்த்திகை தீபம் சேஃப்டியாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கார்த்திகை தீபம். சேஃப்டியாக என்ஜாய் பண்ணுங்கள்.